லியோவோட மோசமா கொல்றாங்க. ஓகே ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கா. அஜித் சார் ப்ரோ அருமையா இருந்துச்சு ப்ரோ. அடி போலி ப்ரோ. தனோமல கிளைமாக்ஸ். இன்னும் எல்லாம் சோகமா வர மாதிரி வரீங்க. இதோட பயங்கரமா இருக்குது. தல டோனி, தல சுகதின் எல்லா கேமியும் இருக்குது. படம் தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. தல ஃபேன்ஸ் நம்ம படம் பார்க்கலாம். தலபதி ஃபேன்ஸ்க்கு செட் ஆகும். எல்லாத்துக்கும் நமக்கு செட் ஆகும். டோனி ஃபேன்ஸ் பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்றானே என்னடா எல்லாரும் பார்க்கலாம். டோனி ஃபேன்ஸ் வருது. இதுல புது எஸ்கே ஃபேன்ஸும் பார்க்கலாம். எஸ்கே நம்மள ட்விஸ்ட் வந்திருக்கு. நம்ம மேலமா சொல்றாங்க எப்படி ரெக்கா வேற லெவல் ப்ரோ. என்னடா அது சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட் காட்டணும்னாங்க. செம்ம ஃபன்னா இருக்குல்ல. தளபதி அஜித், இந்த பக்கம் ஃபுல்லாக அஜித், அந்த பக்கம் தளபதி. மக்களே வெளியிட்ட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பிக் கிராண்ட் செலிப்ரேஷனுக்கே உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு நம்ம அப்படியே படத்தை பார்த்துட்டு உள்ள எப்படி ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே லைவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் போடும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட கோட்டோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது ரிவ்யூ நான் சொல்ல போறது இல்லை, மக்களாக என்ன நீங்க தான் சொல்லவே போறீங்க. அதாவது தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வரவங்க தான் சொல்ல போறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சஜஷனும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நண்பா உள்ள போய் அப்படியே மாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்காங்க. உள்ள நிறையா பேர் தான் ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்காங்க நிறையா பேர். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்திருக்காங்க. ஏன்டா கத்துற? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கொடு. வேற மாதிரி எப்படி எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்களா? இருக்கு. படம் சூப்பரா இருக்கும். பயங்கர மாசா இருக்கு. நீங்க எதிர்பார்த்தத விட பயங்கர ட்விஸ்டா இருக்கு. திரிசாலாம் வராங்கல்ல. இவங்க வராங்க. எல்லாரும் சூப்பர் சூப்பர் ப்ரோ. வேற லெவல். வேற லெவல். ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா. ஓகே சார். சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. சூப்பரா.
எப்படி bro? வேற லெவல்னா சூப்பர் ப்ரோ. என்ன எப்படி ரெக்கார்ட் வேற லெவல் ப்ரோ. எப்படி தளபதி மாஸ் பண்ணிருக்காரா? செம்ம மாஸ் ப்ரோ. எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ. பட்டை கிளப்பிட்டாருங்களா? படம் பக்காவா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? தளபதி எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணிருக்காரா? ஓகே. தளபதி அந்த குட்டி தளபதி எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அருணா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா அவங்க முன்னாடி சூப்பரா இருக்கும், மாசா இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்திருக்கு. நம்ம மேல்மே சொல்றேன் கொடுத்தாங்க. கண்டிப்பா அதே மாதிரி வெங்கட் ப்ரோ வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, நீங்க பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் என்ன அடுத்தது என்ன நடக்க போது தெரியாமலாம் இருக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்கு, வேற லெவலா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இது பண்ற மாதிரி இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஃபில் ஆச்சுங்களா? ஏன்னா தளபதியோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. சரியா பண்ணிட்டாங்க. வேற லெவல். படம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் பயங்கரம். அதுக்கப்புறம் முடிஞ்ச படம் ஓடுறது சூப்பர். கிளைமேக்ஸ் முடிஞ்ச மாதிரி படம் ஓடிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நான் கிளைமேக்ஸ் பார்க்காம எந்திரிச்சு வீடியோ இருக்குன்னு ப்ரோ. படம் எப்படி இருக்குங்க? படம் ஜம்மனது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தளபதி தான் நம்பிட்டீங்க. தளபதி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது நல்லா நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ? கிளைமேக்ஸ் வேற லெவல். ஏன்னா நாங்க கிளைமேக்ஸ் பார்க்காம எந்திரிச்சு வந்துட்டோம். அதான் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் அப்படி இல்ல உங்களுக்கு ஏன்னா காலையில அந்த அளவுக்கு பண்ணீங்க ஃபீல் பண்ண நல்லா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா தலை ஃபேன்ஸ் நம்ம படம் பார்க்கலாம், தளபதி ஃபேன்ஸுக்கு செட் ஆகும், எல்லாத்துக்கும் நமக்கு செட் ஆகும். தோனி ஃபேன்ஸும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா தோனி ஃபேன்ஸ் வருது. இது இல்லாம புதுசா எஸ்கே ஃபேன்ஸும் பார்க்கலாம். எஸ்கே வந்தது அதோட பெரிய ட்விஸ்ட் போயிடும். நல்லா இருக்கு. மஞ்சள் சார் நல்லா இருக்கும். அதை மட்டும் ஓகே ப்ரோ. நீங்க பேச மாட்டீங்க, பேசுங்கடா. ஆர்சிபி ஃபேன்டா டேய். என்னடா 75 வேலைக்கு ஆர்சிபி ஃபேன்னா சிஎஸ்கே சொல்ல மாட்டியா? டிஃபரன்ஸ் அஜித் வந்தாரா? இது என்ன ட்விஸ்ட் கொடுக்குறீங்க? படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபில் ஆச்சுங்களா? ஏன்னா காலையில அந்த ஓகே. ஏன்னா லியோவோட மோசமா கொல்றாங்க அவன். அதாங்க எனக்கு தாங்க முடியல. அவங்க செகண்ட் ஹாஃப்ல வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாங்க. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சுங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபில் ஆச்சுங்களா? நல்லா இருந்துச்சுங்கக்கா. எப்படி நீங்க வேற செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க தியேட்டர்ல, எப்படி இருந்துச்சுங்க? சூப்பர் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அடிப்போலி ப்ரோ. அவ்வளவுதானே? கிளைமாக்ஸ் இதானே கிளைமாக்ஸ். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? இன்னுமே எல்லாம் சோகமா வர மாதிரி வரீங்க ப்ரோ. அதே இங்க படம் எப்படி இருந்துச்சுங்க? எதிர்பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்களா? இதோட பயங்கரமா இருக்குது. தல டோனி, தல சுகதின் எல்லா கேமியும் இருக்குது. படம் எல்லாரும் ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ப்ரோ படம் வந்து பாப்பாங்க? எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. மனம் பார்க்கலாமா ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிச்சு ப்ரோ. செமையா இருக்குது. ஓகே ப்ரோ. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மூவி பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பேச முடியல, வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கற்றுன்னு கத்திட்டு இருந்ததில்ல. என்ன பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா ஆக்சுவலாக நான் ஒத்துக்கிறேன், தலை ஃபேன் தான். ஆனால் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ தளபதிக்கு வந்திருந்தேன். ஆனால் படம் தரமாக தான் இருக்குது. ஏன்னா செஞ்சு விட்டு வச்சுருக்காங்க வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லலாம். தளபதியுமே ஆக்டிங் நிறையா இருக்குது. அரசியலோட ஹிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. என்னோட சஜஷனில் சொல்கிறேன், அது யார் மனதையும் புண்படுத்தாது இருக்கலை. அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உள்ள நிறைய இடத்த செலிப்ரேஷன் பண்ணுறதே போடலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இதில் ஒரு தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து வாங்கி பட்டிருக்கிறனால என்ன பண்ணால் ஸ்க்ரீனை காட்ட முடியாது. அங்கே வர சவுண்ட்ஸுமே வந்து எந்தெந்த இடத்த வந்து மூவி சவுண்ட்ஸ் அதிகமாக வருது அந்த இடத்த நான் வந்து போட முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல மட்டும் நான் செலிப்ரேஷன் வீடியோ போடுறேன். அதாவது தியேட்டருக்குள்ளே ஃபேன் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போடுறேன். ஸ்க்ரீனை காட்ட முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைக் நம்ம சாயாக்கடை மாமா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவான். அதனால் அங்கே ஸ்க்ரீன் எதுவும் காட்ட முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ அதை நம்ம அந்தியூரில் சிந்து சினிமாஸில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த மூவி பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்.